கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரசங்கி 3:8, சிநேகிக்க ஒரு காலமுண்டு, பகைக்க ஒரு காலமுண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலமுண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலமுண்டு. உங்களுடைய வாழ்க்கை தேவனாகிய ஆண்டவரால் கட்டுப்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிறது. நீங்கள் இந்த பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று அவர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் தாயின் கற்பத்தில் நீங்கள் உருவான நாள் முதல், உங்களுக்குள் சுவாசம் உண்டான நாள் முதல் உங்கள் வாழ்க்கையின் கணக்கும் தொடங்குகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல செய்தியும் துர்ச்செய்தியும், ஆரோக்கியமும் வியாதியும், இன்பமான நேரமும் துன்பமான நேரமும் இணைந்தே வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் அன்பு செலுத்துகிற காலம் வரும்போது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாக உங்கள் முழு இருதயத்தோடும் அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை வெறுப்பான சூழ்நிலை வரும்போது நீங்கள் அந்த வெறுப்பையும் கசப்பையும் எதிர்த்து நின்று தேவனுடைய அன்பை நிரூபிக்க வேண்டும். சமாதானத்திற்கான காலத்தில் ஆண்டவருடைய சீஷராய் நாம் நிலைத்து நின்று தேவனுடைய சமாதானத்தை மற்றவர்கள் மேல் பொழிகிறவர்களாயிருக்க வேண்டும். நமக்கு சாத்தானோடு மாத்திரமே யுத்தம் உண்டு. அப்படிப்பட்ட யுத்த காலத்தில் தேவன் மேல் நம்பிக்கையாயிருந்து அவருக்காக வாழ்ந்து அவருடைய வல்லமையினால் அந்தகார கிரியைகளை அழிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காலங்கள் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இடையூறுகளையும் இன்னல்களையும் கொண்டு வந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும்போது தேவனுடைய அசைவாடுதலை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து எல்லா நேரங்களிலும் அவரை சேவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, சிநேகிக்கிற காலம், பகைக்கிற காலம், யுத்தம் பண்ணுகிற காலம், சமாதானத்திற்கான காலம், இப்படிப்பட்ட பல்வேறு காலங்களை சந்திக்க நேரிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுவதற்கு அனுமதி கொடுப்பீர்களானால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு சாட்சியாக வாழ முடியும். காலங்கள் மாறலாம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு மாறாதவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த காலத்திலும் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய திட்டத்திலே காணப்பட கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு சத்துருவோடு மட்டுமே போராட்டம் உண்டு. ஆனால் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய அன்பில் காணப்பட கிருபை தருவீராக. சத்துரு வெட்கப்படுவானாக. குடும்பங்கள் மகிழ்ந்து களி கூறட்டும். சத்துருவின் கண்ணிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும். குடும்பங்களில் விடுதலை கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தில். போராட்டங்கள் ஓயட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதலை உம்முடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய ஆளுகை காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.